விஜயோட தாவேகாவுல இணைஞ்சாரா வெற்றிமாறன் மதுரையில ராஜ மரியாதையோடு வரவேற்ற தொண்டர்கள். நடிகர் விஜய் போன வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தன்னோட ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியா மாத்தினாரு. கடந்த சில வருஷங்களாவே விஜய் அரசியலுக்கு வர இருக்காரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு வந்த நிலையில போன வருஷம் இதே தேதியில தன்னோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாரு. தன்னோட 2வது வருஷத்துல தாவேகா கட்சி அடியெடுத்து வைக்குது. இப்படியான நிலையில மதுரையில நடந்த நிகழ்ச்சியில இயக்குனர் வெற்றிமாறன் கலந்துகிட்டு இருக்காரு. நடிகர் விஜய் போன வருஷம் தன்னோட அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாரு. இவரோட அரசியல் வருகை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னாலும் இவரோட அரசியல் நிலைப்பாடு பல கேள்விகளை எழுப்புச்சு. அதாவது 2026வது வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல்ல தான் களமிறங்குவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட தான் களமிறங்கினாரு. இது விமர்சனத்தை எழுப்புச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி வந்த மக்களவை பொது தேர்தல்ல தாவேகா போட்டியிடல. இதுவே விமர்சனங்களை எழுப்புச்சு. ஆனாலும் படப்பிடிப்பு அரசியல் அப்படின்னு ரெண்டுலயும் கவனம் செலுத்திட்டு வராரு விஜய். கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறது, தாவேகா தரப்புல மக்கள் பிரச்சனைக்காக போராட்டங்களை முன்னெடுக்காம இருக்கிறது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல வைக்கப்படுது. தாவேகா தரப்புல செய்தியாளர்களை சந்திக்கிறவரா பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கிறாரு. ஆனா அவரும் பல கேள்விகளுக்கு மழுப்பலான பதில தான் கொடுத்துட்டு வராரு. ஆனந்த் தவிர தாவேகா தரப்புல 2ஆம் நிலை தலைவர்கள் அப்படின்னு யாருமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா இணைஞ்சிருக்காரு. இவர 2ஆம் நிலை தலைவரா எடுத்துக்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிவடைஞ்சிருக்கு. 2வது வருஷம் ஆரம்பிக்குது. இப்படியான நிலையில 2வது வருஷ கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தோட பனையூர் தலைமை அலுவலகத்துல நடந்துச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தோட கொள்கை தலைவரான அம்பேத்கர், பெரியார், காமராசர், வேலு நாச்சியார் அப்புறம் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு இவங்க 5 பேரோட மார்பளவு சிலை திறக்கப்பட்டுச்சு. இப்படியான நிலையில மதுரையில தாவேகா நிர்வாகிகள் சார்பில் நடத்தப்பட்ட இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயத்துல வெற்றிமாறன் கலந்துகிட்டாரு. சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட வெற்றிமாறனுக்கு மதுரை தாவேகா நிர்வாகிகள் ராஜ மரியாதை வழங்கி வரவேற்றாங்க. குறிப்பா வெற்றிமாறனுக்கு சால்வை அணிவிச்சும் ரொம்ப பெரிய ராட்சத மாலை அணிவிச்சும் வரவேற்றாங்க. இத பார்த்த இணையவாசிகள் வெற்றிமாறன் விஜயோட தாவேகாவில இணைஞ்சிட்டாரு போல அப்படின்னு பேசிட்டு வராங்க. ஆனா வெற்றிமாறன் தாவேகாவில இணைஞ்சதா தாவேகா தரப்புல இருந்தோ வெற்றிமாறன் தரப்புல இருந்தோ எந்த விதமான அறிவிப்பும் இதுவரைக்கும் வரல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.